வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ ஒரு HD வீடியோ, அதனால குவாலிட்டி ஆஃப் வீடியோ 720 பிக்சல் வச்சு பாருங்க, வீடியோ கிளியரா இருக்கும். இப்போ நம்ம ஜியோமெட்ரியில இருந்து அந்த சம்ஸ் எல்லாம் பண்ணலாம். The sides of a right angle triangle are in the ratio x is to x minus 1 is to x minus 18. What is the perimeter of the triangle? சரியா, triangle sides ratio இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா perimeter of the triangle என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே என்னது in terms of x நமக்கு ரேஷியோ கொடுத்திருக்காங்க. சரியா, சோ ரேஷியோனால என்ன பண்ணுவோம், ஒரு காமன் பார்ட்டால மல்டிப்ளை பண்ணா நம்ம அந்த வேல்யூஸ் எடுத்துக்க முடியும். நான் வந்து இப்போ x x minus 1 x minus 18 sides of the right triangle சொன்னதால இது முதல்ல இதுல லாங்கஸ்ட் சைடு எது அப்படின்னு நான் பார்க்க போறேன். லாங்கஸ்ட் சைடு எதுன்னு பார்த்தா x தான். கரெக்ட்டா, x ல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், x ல இருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சரியா, அப்போ லாங்கஸ்ட் சைடு x ஆயிடுச்சு, இன்னொரு x minus 1 இன்னொரு x minus 18 இருக்கும். சரியா, பொதுவா ரேஷியோ இருந்தால என்ன பண்ணும், ஏதோ ஒரு காமன் வேல்யூ அன்னோன் வேல்யூ இருக்கும், அந்த அன்னோன் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும், சைடு வேல்யூ எழுதலாம் ஆக்சுவலி லாஜிக்கலி. சரியா, இப்போ நம்ம இந்த ரைட் ட்ரையாங்கிள்ல நம்ம என்ன பண்ணலாம், பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணனும். சரியா, சைட்ஸ் ஆஃப் ரைட் ட்ரையாங்கிள். அப்ப பித்தாகரஸ் தியரம் ஹைபோடெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைடு ஸ்கொயர் பிளஸ் சைடு ஸ்கொயர். சரியா, அப்போ ஹைபோடெனியூஸ் xy னா என்ன ஆகும், xy ஸ்கொயர் வரும். கரெக்ட் தானே, xy ஹோல் ஸ்கொயர் x ஸ்கொயர் y ஸ்கொயர் ஆயிடும். அடுத்து சைடு 1 x minus 1 into y, அப்ப x minus 1 whole square into y square ஆயிடும். ஸ்கொயர் பண்ணும்போது இங்க x minus 8 whole square into y square வரும். பட் என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோல ரைட் சைடுல y square இருக்கு, இந்த y square காமனா எடுத்தா இந்த y square கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலால தான் இந்த காமன் வேல்யூ y வந்து நம்ம கேன்சல் ஆயிடுது. சோ பட் லாஜிக்கலி போட்டா y போட்டு தான் பண்ணனும், கேன்சல் ஆகிறதுனால அது worry பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நம்ம இதுல இருந்து என்ன பண்ணலாம், ஒரு ஈக்குவேஷன் in terms of x கிடைச்சாச்சு, ஒரே ஒரு unknown x சால்வ் பண்ண x கண்டுபிடிச்சலாம். சரியா, சோ x ஸ்கொயர் இங்க a minus b whole square, a square minus 2ab plus b square போட்டா x square minus 2x plus 1. அதே மாதிரி இங்க x square a square, இங்க 2ab னா 2 into 8 36, 36x ஆகும் மைனஸ், இங்க b square 18 square ஒரு 324. இப்போ இந்த x square கேன்சல் ஆயிடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 0 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல x square இருக்கு, இங்க -2x minus 36x என்ன ஆயிடும், -38x ஆயிடும். இங்க 1 plus 324 325. இப்போ நமக்கு கோஎஃபிஷியன்ட் 1 ல ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம்ல ஈஸியா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணா 325 பாசிட்டிவ் வரும். சரியா, எப்ப ப்ராடக்ட் 325 பாசிட்டிவ் ப்ராடக்ட் பாசிட்டிவா வருதோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மல்டிப்ளிகேஷன் மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் ரெண்டுமே எப்படி இருக்கும், சேம் சைன்ல இருக்கும், அப்பதான் பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ சேம் சைன்ல இருக்குன்னா சேம் சைன்ல ஆட் பண்ணா 38 வரும்னு அர்த்தம். ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம், அதை ஆட் பண்ணா 38 வர மாதிரி கொண்டு வரணும். சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல 325 ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இது கண்டிப்பா 5 ல டிவைட் ஆகும். சோ 5 into 65 பிரிக்கிறேன். அகைன் 65 5 into 13 தான் நமக்கு தெரியும். பிரைம் ஃபேக்டர்ஸ் 3 தான் இருக்கு, குழப்பமே இல்லை. அப்போ நம்ம ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணா 38 வரும். என்ன பண்ணலாம், 5 into 5 25, 25 into 13 பிரிச்சா ஆட் பண்ணா 38 வருது. அப்போ நம்ம மிடில் டேர்ம் என்ன வர போகுது, -25, -30 தான், ஆட் பண்ணா -38 மல்டிப்ளை பண்ணா +325 வந்துரும். கோஎஃபிஷியன்ட்னா ஸ்ட்ரைட்டா எழுதலாம், x - 25 into x - 13 தான் ஃபேக்டர்ஸ். அப்ப x = 25 and x = 30 ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. நம்மள கேட்டிருக்கிறது பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. சரியா, பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் இதோட சம் தான். சரியா, y காமன் வேல்யூ இருக்கும், அது நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இத ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க, x + 3x - 19 ஓட வேல்யூ தான் கேக்குறாங்க. இப்போ முதல்ல x தெரிஞ்சாதான் நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியும், அதுக்காக தான் நம்ம வர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப x கண்டுபிடிச்சாச்சு, இந்த ரெண்டு x ல எது நம்ம கரெக்ட்னு பார்க்கலாம். நம்ம இங்க x - 18 வருது, அத பாருங்க. இப்போ x - 18 ல x க்கு பதிலா இந்த 13 போட்டீங்கன்னா 13 - 18 -5 வரும். சைடுல இருந்து நெகட்டிவ்ல வர முடியாது. சரியா, சோ அதனால x = 13 is not possible. இந்த ரிசல்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறது x = 25 தான் ரைட். அப்போ சைட்ஸ் எப்படி வரும் பாருங்க, x இப்போ நம்ம பெரிமீட்டர் தான் கேக்குறோம், சைடு கேட்கலாம், ஸ்ட்ரைட்டா பெரிமீட்டர் போய்ட்டேன். x plus x minus 1 plus x minus 18 perimeter sum of all the sides. So நம்ம 3x minus 18 x க்கு பதிலா இந்த 25 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 75 minus 19 என்ன 56 வரும். அதுக்கு ஆப்ஷன் C தான் இருக்கு சரியான ஆன்சர். சோ இதுல முக்கியமா ஜியோமெட்ரில எவ்ரி வேர்ட் வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். என்னது என்ன சொல்றாங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வார்த்தை எடுத்தோனே நான் பித்தாகரஸ் யூஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். அதுல ஒரு அன்னோன் x கண்டுபிடிச்சலாம். பெரிமீட்டருக்கு x தெரிஞ்சதா சம் முடிஞ்சது, சம் ஈஸியா முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். if AB and CD are the diameter of the circle அப்படினு சொல்றாங்க. AB CD are the diameter of circle which intersect at P அப்படினு சொல்றாங்க. பொதுவா டயாமீட்டர்னால என்ன ஆகும், சென்டர் வழியா போகும். கரெக்ட் தானே, அப்போ இந்த ரெண்டு டயாமீட்டர் சென்டர் வழியா போகுதுன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன, சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் தான். சரியா, join AC CB BD என்ன சொல்றாங்க,
join AC CB BDன்றாங்க. AC CB BD and DA எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் பண்ணியாச்சு. if PAD 60 டிகிரி, இந்த PAD எவ்வளவுன்னு சொல்றாங்க 60 டிகிரி இருக்குன்னு சொல்றாங்க. then what is angle BPD? angle BPD நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள் இந்த ஆங்கிள் தான். சரி, இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? சரி, இதான் கேட்டிருக்காங்க, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இதுல 4 ஆங்கிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று வரப்போகுது ஆன்சர். இப்போ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, AB and CD are the diameters of a circle. சரியா? சோ இது வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். என்ன காரணம், ஒரு டயாமீட்டர் வருதா அந்த டயாமீட்டர்ல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எப்பவுமே 90 டிகிரி. ஆங்கிள் ஃபார்ம்ட் இன் தி செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரின்னு ஒரு தியரம் இருக்கு. அத நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதை வச்சு தான் என்ன சொல்றது தியரம், இப்போ ஒரு சர்க்கிள் இருந்தா டயாமீட்டர் b இருந்தா டயாமீட்டர்ல எப்படி நீங்க ஆங்கிள் ஃபார்ம் பண்ணாலும் அங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எவ்வளவு தான் இருக்கும், 90 டிகிரி தான் இருக்கும். எப்படி எத்தனை ஆங்கிள் வேணாலும் போலாம், இன்ஃபினிட்டி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ அந்த லாஜிக்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆங்கிள் வேக வேண்டியிருக்கு, கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி என்னென்ன வேணுமோ அதை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்குன்னு பாருங்க. இது என்னது, இது ஒரு CDங்கிற டயாமீட்டர். டயாமீட்டர் மேல தான் ஆங்கிள் DAC ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப அது எவ்வளவு 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ABங்கிற இந்த டயாமீட்டர் மேல தான் இந்த ஆங்கிள் ADB ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இதுவும் 90 டிகிரி இருக்கும். சரி, அதான் ஸ்டெப் எழுதிருக்கேன். ஆங்கிள் CAD ஈக்குவல் டு ஆங்கிள் ADB ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் 90 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிள் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிட்டு வைப்போம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இது 16 தெரியும், டோட்டல் 19 தெரியும். அப்போ உடனே இது எவ்வளவுன்னு சொல்லிடலாம், 13 சொல்லிடலாம். ரெண்டே கூட்டா தான் 90. அத அடுத்த பாயிண்ட் எழுதிருக்கேன். இந்த PAD 60 அவங்க கொடுத்திருக்காங்க. அதனால ஆங்கிள் PAC எவ்வளவு இருக்கும், 30 டிகிரி இருக்கும். இத PAC ன்னு சொல்லலாம், இல்ல BAC ன்னு சொல்லலாம். எப்படி வேணா சொல்லிக்கலாம், 30 டிகிரின்னு சொல்றோம். சரியா? ரைட், 30 கிடைச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆங்கிள் வேணும். நான் என்ன பண்ண போறேன், இது பாசிட்டிவ் ஆங்கிள் as much as possible ட்ரை பண்றேன், கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த CBங்கிற இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டு தான் என்ன பண்ணிருக்காது, CBங்கிற ஆர்க் எப்படி வேணா சொல்லலாம். CBங்கிற இந்த கார்டு தான் என்ன பண்ணுது, இந்த ஆங்கிள் CAB ஃபார்ம் பண்ணிருக்கு. அடுத்து ஆங்கிள் CAB. அதே இந்த CBங்கிற இந்த கார்டு தான் ஆங்கிள் CDB ஃபார்ம் பண்ணுது. அதாவது இந்த ஆங்கிள் எது மேல இருக்கு, சேம் கார்டு CB மேல இருக்கு. அது இன்னொரு தியரம் என்ன சொல்லுது, ஆங்கிள் இன் தி சேம் செக்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லுது. இந்த ஒரு கார்டு மேல எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் பண்ணாலும் எப்படிதான் இருக்கும், எல்லாமே சேம் வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா? அப்ப நான் என்ன சொல்லலாம், அடுத்த ஸ்டெப் ஆங்கிள் CDB. ஆங்கிள் CDB இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல்னா ஆங்கிள் BAC. ஏற்கனவே 30 கண்டுபிடிச்சோம், அதனால இதுவும் 30 ஆயிடுச்சு. ஆங்கிள் இன் தி சேம் செக்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். சரி, அப்போ இந்த ஆங்கிள் கிடைச்சாச்சு. இப்போ எனக்கு இந்த ஆங்கிள் வேணும். அப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம், எனக்கு பெட்டர் இந்த ஆங்கிள் தெரிஞ்சது, இந்த ஸ்மால் ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்கா ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி நான் இதை கண்டுபிடிச்சலாம். அதுதான் நான் என்ன பண்ண போறேன், இந்த ட்ரையாங்கிள் எடுத்து போறேன், ட்ரையாங்கிள் ABD எடுத்து போறேன். சரியா? ட்ரையாங்கிள் ABD ல ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். என்ன காரணம், எனக்கு இது தெரியும், இதுதான் தெரியாது, மூணாவது ஆங்கிள் தெரியாது. சரிதானே? சோ அதனால என்ன பண்றேன், ஆங்கிள் BAD இந்த ஆங்கிள் பிளஸ் ஆங்கிள் ADB பிளஸ் ஆங்கிள் DBA இந்த மூணையும் ஆட் பண்றேன். ASM ப்ராப்பர்ட்டி, ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, சம் ஆஃப் ஆங்கிள் இன் எனி ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. இப்போ BAD 60 நமக்கு தெரியும், இது வந்து 19 தெரியும், DBA தான் நமக்கு வேணும், அதை கண்டுபிடிச்சலாம். சரியா? அப்போ 150 180 இருந்து 150 கழிச்சா 30 டிகிரி. இதுவும் எவ்வளவு ஆயிடுச்சு, 30 டிகிரி ஆயிடுச்சு. சோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டெப் என்ன, 30 + 30 60 னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், இது கண்டிப்பா 120 தான் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி. அத நான் இங்க எழுதிருக்கேன், திரும்ப எல்லாம் 30 + 30 எழுதிருக்கேன். அப்ப இங்க எவ்வளவு இருக்கு, இது 120 டிகிரி இருக்கும். இந்த क्वेश्चन மார்க் அதான் நம்ம கேக்குறாங்க, BPD. BPD என்ன பண்ணும், ஆப்ஷன் D தான் இது சரியான ஆன்சர். திரும்ப பண்ணி பாருங்க ஒரே சம்ஸ், அப்பதான் அந்த தியரம்ஸ் எல்லாம் கரெக்டா தெரியும். பார்த்த உடனே அதை நோட் பண்ற ஸ்கில் வரும். சரியா? இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ABC is a triangle right angled at B அப்படினு சொல்றாங்க. ABC ன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, B ல வந்து ரைட் ஆங்கிள் அப்படினு கொடுத்திருக்காங்க. ரைட் ஆங்கிள் at B. Let M and N be 2 points on AB. சரியா? M Nங்கிறது ரெண்டு பாயிண்ட் AB மேல இருக்கிற பாயிண்ட் வச்சுக்கிறோம். அதே நேரத்துல AM = MN = NB ன்னு சொல்றாங்க. இந்த மூணு லெந்த் ஈக்குவல்னு சொல்றாங்க. நான் சும்மா x ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். மூணுமே ஈக்குவல் லெந்த் x. சரி. Let P and Q be 2 points on AC such that PM is parallel to QN. அதாவது P and Qங்கிற பாயிண்ட் AC மேல இருக்கு அப்படினா the PM ஐயும் QN ஐயும் ஜாயின் பண்ணா அது parallel இருக்கும். PM ம் QN ம் parallel. அதே நேரத்துல and QN is parallel to CB. அப்ப என்ன ஆயிடுது பாருங்க, PM parallel to QN, QN parallel to CB. மூணு parallel லைன் சொல்லிட்டாங்க.
if BC 12 centimeter, இந்த BC 12 centimeter னா then what is PM plus QN? இந்த PM ஐயும் இந்த QN ஐ ஆட் பண்ணா என்ன வரும் அப்படினு क्वेश्चन கேக்குறாங்க. சரியா? சோ parallel சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த சம் எங்க கொண்டு போயிடலாம், சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் கொண்டு போயிடலாம். சரியா? சோ இப்போ இந்த சம் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டா PM QN வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்போ இது parallel சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பொதுவாவே parallel இந்த லைனும் parallel to parallel இருக்குன்னா என்ன ஆகும், இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். கரெக்ட் தானே? இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். அதே நேரத்துல என்ன, இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். என்ன காரணம், இது ரெண்டு parallel லைன்னா இது ஒரு டிரான்ஸ்வர்சல். கரெக்ட் தானே? அப்ப டிரான்ஸ்வர்சல் ஃபார்ம் ஆகுற கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ரெண்டு parallel லைனுக்கு இடையில ஒரு டிரான்ஸ்வர்சல் ஃபார்ம் பண்ற கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல் ஆகும். கரெக்ட் தானே? அப்போ இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்புறம் பாத்தீங்கன்னா PM parallel to QN ஆகும். இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆயிடும். அதே மாதிரி இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆயிடும். சரி, இப்போ இதெல்லாம் 90 டிகிரி, இந்த ஆங்கிள்ல சேம் வேல்யூ. சரியா? இப்போ நம்ம ரெண்டு தடவை சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் வச்சு PM and QN கண்டுபிடிச்சலாம். ரொம்ப ஈஸியா பாருங்க. அதாவது A ட்ரையாங்கிள் APM இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், ACB இந்த பெரிய ட்ரையாங்கிள் ACB எடுத்து. என்ன காரணம், CBங்கிற லெந்த் எனக்கு தெரியும், நான் அதை யூஸ் பண்ணனும் அதுக்காக. சரியா? இப்போ இந்த ACBயும் இந்த APMமும் சிமிலர்னு சொல்ல. என்ன காரணம், இந்த A வந்து A சேம் ஆங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளையும். அடுத்து என்ன, P க்கு C ஈக்குவல், இந்த P க்கு இந்த C ஈக்குவல் ஆங்கிள். என்ன காரணம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொன்னோம். அடுத்து இந்த M க்கு இந்த P ஈக்குவல், இந்த M க்கு இந்த P ஈக்குவல், இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்ப ட்ரிபிள் A சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ஆயிடுச்சு. அப்ப கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் ரேஷியோ என்னது, ஈக்குவல். அப்ப என்ன பண்ணலாம், AP by AC equal to PM by CB equal to என்னது, AM by AB. எழுதிக்கலாமா, ரெண்டு எல்லா ரேஷியோ ஈக்குவல். இப்போ நம்ம PM by CB, இந்த PM வந்து நமக்கு தெரியாது, அத கண்டுபிடிக்கணும். CB எவ்வளவு கொடுத்திருக்காங்க, CB எவ்வளவு 12 cm equal to AM எவ்வளவு x நமக்கு தெரியும், AB எவ்வளவு 3x. இப்போ நம்ம அந்த x கேன்சல் பண்ணா இங்க 1 இருக்கும். சரியா? இப்போ இந்த 3 இதுல கேன்சல் பண்ணா 4 3s are 12. அப்ப PM equal to என்ன, 1 into 4 cm. PM கண்டுபிடிச்சாச்சு. இது 4 cm. அடுத்து நம்ம AQN and ACB பார்க்கலாம். AQN னும் ACB யும் பார்க்கலாம். சரியா? இதுவும் சிமிலர் ட்ரையாங்கிள் தானே. என்ன காரணம், A வந்து சேம் ஆங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளையும். அடுத்து என்ன, Q வந்து C க்கு ஈக்குவல், இந்த Q வும் இந்த C ஈக்குவல். அடுத்து N னும் B ஈக்குவல், இந்த N னும் இந்த B ஈக்குவல். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் கான்செப்ட் படி ட்ரிபிள் A சிமிலாரிட்டில சிமிலர் ஆயிடுச்சுனா என்ன ஆயிடும், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ ஈக்குவல். அப்போ AQ by AC equal to QN by CB equal to AN by AB ரேஷியோ எழுதியாச்சு. இப்போ AQ AC நமக்கு தெரியாது, அதனால நம்ம அதை விட்டுறலாம். QN நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு இருக்கட்டும். CB வந்து 12 அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த ANங்கிறது என்ன, x plus x 2x வரும். ABங்கிறது டோட்டல் லெந்த் எவ்வளவு, 3x. சரி, அதனால தான் அவங்க கொடுத்திருக்காங்க, ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த x கேன்சல் ஆயிடும். இந்த 3 12 கேன்சல், 4 3s are 12. இப்போ இந்த 4 into 2 into 4 என்ன, 8 cm ஆயிடும் QN ஓட வேல்யூ. இப்போ QN equal 8 cm. இப்போ PM equal 4 cm. ரெண்டையும் ஆட் பண்ணா 12 cm அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் C தான் நமக்கு சரியான ஆன்சர். இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். An equilateral triangle ABC and a scalene triangle DBC are inscribed in a circle on same side of the arc. முதல்ல equilateral triangle ABC ன்னு சொல்றாங்க. equilateral triangle னா எடுத்தோம், எல்லா ஆங்கிள் 60 டிகிரி இருக்கு. கரெக்ட் தானே? ஒரு ABC ஒரு equilateral triangle சர்க்கிளுக்குள்ள இன்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அப்ப இது 60 டிகிரி, இது 60, எல்லாமே 60 டிகிரி நமக்கு தெரியும் equilateral triangle. சரியா? சோ அப்ப BAC ங்கிற 60 டிகிரி an angle of equilateral triangle எழுதிக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க, ஒரு scalene triangle அது என்னது, அதுதான் BDC அப்படின்ற ஒரு scalene அதான் அங்க DBC ன்னு சொல்றாங்க. ABC and scalene DBC. இதுல வந்து ரெண்டு ட்ரையாங்கிளே பாருங்க, இந்த BCங்கிறது காமன் சைடா இருக்கா, BCங்கிறது காமன் சைடு. இந்த A யும் D யும் தான் டிஃபரண்ட் வெர்டெக்ஸ். Aங்கிறது நான் இப்ப மேல எடுத்துக்கிட்டேன். இப்ப Dங்கிற வெர்டெக்ஸ் எங்க எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அப்ப क्वेश्चन. D வந்து இங்க இருக்குமா அப்படிங்கிறது क्वेश्चन. BCக்கு இந்த பக்கம் இருக்கா, மேல இருக்கா இல்ல கீழ இருக்கா, எங்க வேணாலும் மேல இருக்கலாம், எங்க வேணாலும் கீழ இருக்கலாம். ஆனா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, on the same side of the arc ன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த Dங்கிறது இந்த BCக்கு மேல தான் இருக்கு. சப்போஸ் இங்க இருக்கு வைங்க, D இங்க இருந்தா என்ன சொல்லுவோம், D is on the same side of A எங்க இருக்கோ அதே சைடுல D இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்மளோட இந்த BDC அப்படிங்கிற ட்ரையாங்கிள் இங்க தான் DBC ஆர் BDCங்கிற ட்ரையாங்கிள் இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கு.
இப்போ நம்ம என்ன கேக்குறாங்கன்னா ஆங்கிள் BDC தான் கேக்குறாங்க. வாட் இஸ் BDC? இந்த ஆங்கிள் என்னன்றத क्वेश्चन. ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. சரி, வெரி சிம்பிள். சோ இது கான்செப்ட் என்ன? இப்போ ஒரு சர்க்கிள்ல ஒரு கார்டு இருந்தா அல்லது ஆர்க்னு சொல்லலாம். இது இந்த கார்டுன்னு சொல்லலாம் இல்ல இந்த ஆர்க் ரெஃபரன்ஸா சொல்லலாம். ஆங்கிள் ஃபார்ம்ட் இன் தி சேம் செக்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் தான் தியரம். இப்போ இந்த இடத்துல நீங்க எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் பண்ணாலும் சரி அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கும்? சர்க்கிள் மேல ஃபார்ம் பண்ணும் கரெக்ட்டா. எல்லாமே எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அதான் ஆங்கிள் இன் தி சேம் செக்மெண்ட் ஆஃப் எ சர்க்கிள் ஆர் ஈக்குவல். அப்போ இது 60 அப்ப இதுவும் எவ்வளவு தான் இருக்கும்? 60 தான் இருக்கு. ஏன்னா BCங்கிற அந்த ஆர்க் ஃபார்ம் பண்றதுக்கு ஆப்போசிட்ல சேம் செக்மெண்ட்ல ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால என்ன பண்ணும்? BDC எவ்வளவு தான்? 60 டிகிரி தான் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஆப்ஷன் சி பார்த்தோன்னே சொல்லலாம் ஆன்சர். சரி, இப்போ இதே சம் வந்து they are in the opposite side of the segment அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்மெண்ட்ல BAC இருக்குன்னா D is on the opposite side னா இப்ப D இங்க இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? இங்க இருந்தா ஆங்கிள் D எவ்வளவு வரும்? இப்படி இருந்தா என்ன வரும்? அப்போ சம் முடிச்சாச்சு. இந்த இங்க இருந்தா என்ன வரும்? இது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் ஆயிடும். ABCDங்கிறது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் ஆயிடும். சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்ல ஆப்போசிட் ஆங்கிள் 180 டிகிரி. சம் ஆஃப் ஆப்போசிட். இது 60 னா இது எவ்வளவு இருக்கும்? 120ன்றத 180 ஆகும். சோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடுல இருந்தா D வந்து 120 வரும். பட் சேம் சைடுனால இது என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் ஆன்சர். சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த சம் போயிடலாம். The sides of a triangle ABC are ABC னு ஒரு triangle இருக்கு. சும்மா ரஃபா போடுறீங்க. 4 cm, 6 cm and 8 cm சொல்றாங்க. AB 4 cm, BC 6, CA 8. எது வேணாலும் எதனா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா நான் ஒரு ஆர்டரா எடுத்துருக்கேன். சரியா? நீங்க CA 4 னு எடுத்தனாலே ஆன்சர் மாற போறது இல்லை. ஆன்சர் சேமா தான் வரும். சரியா? With the vertex of triangle as centers. அதாவது இந்த சென்டர் ஆஃப் இந்த வெர்டெக்ஸ் ABC இல்லையா? அத சென்டரா வச்சு என்ன பண்ண போறோம்? 3 circles are drawn, each touching the other two externally. அதாவது இந்த A சென்டரா வச்சு நான் ஒரு சர்க்கிள் வரையறேன். இந்த சர்க்கிள் என்ன செய்யுது? இந்த ரெண்டு சர்க்கிளையும் டச் பண்ணுது. அதே மாதிரி B சென்டரா வச்சு ஒரு சர்க்கிள் வரையறேன். இந்த B என்ன பண்ணுது? இந்த சர்க்கிள் இந்த மத்த ரெண்டு சர்க்கிளையும் டச் பண்ணுது. அதே மாதிரி C சென்டரா வச்சு ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சா இந்த சர்க்கிள் இந்த ரெண்டையும் டச் பண்ணுது. அந்த மாதிரி எக்ஸ்டர்னலா டச் பண்ணுவா சர்க்கிள் வரைஞ்சா what is the sum of the radii of three circles? இந்த மூணு சர்க்கிளோட ரேடியஸோட சம் என்னன்னு கேக்குறாங்க. சரி, சிம்பிளி இப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த சர்க்கிள் டச் பண்ணுதுன்னு அர்த்தம். இது R1 இதுவும் R1 தான். என்ன காரணம்? இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்க்கிள். அப்ப சென்டர்ல இருந்து பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்க்கிள் எப்பவே டிஸ்டன்ஸ் இருக்கு, ரேடியஸ் தான். அப்ப இது R1 இதுவும் R1. அதே மாதிரி நான் வந்து இது R3 னு வச்சிட்டா இந்த ரெண்டும் என்ன R3 லெந்த் இருக்கும். சரியா? அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த B வரை. சரியா? அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து வருது R3. இங்க என்னது? அதே மாதிரி R2 இருக்கும். சரி, இப்போ சம் ரொம்ப சிம்பிள் பாருங்க. அதாவது ABங்கிறது நான் 4 cm அஸ்யூம் பண்ணிட்டேன். R1 + R3 தான 4 cm. R2 இல்லங்கனால 0 னு போட்டுட்டேன். அடுத்து அதே மாதிரி R3 + R2. அப்ப 0 + R2 + R3 6 cm. அதே மாதிரி இங்க R2 + R1. அப்ப R1 + R2 R3 இல்ல 0 ஈக்குவல் எவ்வளவு? 8 cm. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. R1 + R1 2R1 இருக்கும். இங்க ஒரு 2R2 இங்க ஒரு 2R3 இருக்கும். சோ 2 காமன் எடுத்தா R1 + R2 + R3 ஈக்குவல் எவ்வளவு? 4 + 6 10, 10 + 8 18. அப்போ 2 இது கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? 9 ஆயிடும். இப்போ R1 + R2 + R3 = 9 cm. அதான் क्वेश्चन. What is the sum of the radii of the three circle எடுத்துக்காங்க. இப்போ ஆப்ஷன் சி அந்த 9 cm தான் இருக்கு சரியான ஆன்சர். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching the video.